ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். அதாவது மல்லி விதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்க்குற வரைக்கும். காரத்துக்கு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு வரட்டும். தீ ஃபுல்லாக வச்சோம்னா டக்குன்னு வந்து தீஞ்சு போயிடும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வறுத்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு காரமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்க்குற வரமிளகா தான். இப்போவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வறுப்பட்டு கலர் கொஞ்சம் லைட்டாக மாறினதுக்கப்புறமா தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை எடுத்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காவும் நல்லா ட்ரையாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு சும்மா ஓரளவுக்கு ட்ரையாக வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்கிற இந்த எல்லா பொருளையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். வறுத்து வச்ச மசாலா நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு வந்து அரிசியும் பருப்பையும் நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது அரை மணி நேரத்துக்கு அரிசியும் பருப்பையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பருப்பு வந்து அளந்து எடுத்திருக்கேன். இதுதான் கணக்கு. அரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் இப்போ வடித்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ துவரம் பருப்பையும் நான் வந்து தண்ணி இல்லாமல் வடித்து குக்கர்லேயே சேர்த்துடுறேன். அரிசியும் பருப்பையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பருப்பு எடுத்தேன். அப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1.5 கப் அரிசி பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஆனால் சாம்பார் சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் வச்சுக்கிறேன். மொத்தமாக 5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்பு வேக வைக்கும் பொழுதே உப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா குழஞ்சி வரணும் சாதம். அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். இந்த குக்கரில் நான் 2 விசில் விட்டேன்னா சாதம் வந்து வெந்து வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா நான் 2 விசில் வச்சுக்க போகிறேன். மொத்தமாக 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் துவரம் பருப்பு நல்லா வெந்து வரும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் இல்லை கடாய் எதுனா ஒன்று வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 குண்டு மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துடுறேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போது இது கூட நான் ஒரு 8லேருந்து 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து எல்லா காய்கறிகளையும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 1 கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 10 பீன்ஸ், நல்லா பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இத்தனை காய்கறிகளுமே நான் கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து வெங்காய தக்காளியோடு சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்தெந்த காய்கறி பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாமே உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கேன்.
காய்கறிகளை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சேர்த்திருந்த காய்கறிகளை எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். வதக்கி வச்சுருந்த மசாலா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடுறேன். இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வேகிறதுக்காக மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. காய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அப்பப்போ மூடி எடுத்துட்டு கொஞ்சம் கலந்து கொடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் சேர்த்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மேலேயே காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட புளி கரைசலையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலையும் சேர்த்துடுறேன். நான் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால புளி கரைசல் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். புளி கரைசலை சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். அதாவது காய் வேகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். புளி கரைசலோடைய பச்சை மணமும் போகணும், காயும் அதே சமயத்தில் வெந்து வரணும். நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. புளி கரைசலோடைய பச்சை மணமும் போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசியும் நம்ம ஒன்றா சேர்த்து வேக வச்சோம் பார்த்தீங்களா, அது நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தேன், நான் நார்மலாக 1.5 கிளாஸ் அரிசி பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். ஆனால் நான் 5 கிளாஸ் சேர்த்துருந்தேன். அதனால தான் இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் இப்படி கரண்டியில் இப்படி மசிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் அரிசியும் பருப்பும். சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி இருக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 30 செகண்ட் தான் நான் கரண்டி வச்சு மசித்தேன், அதுக்கே நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த சாதத்தை நம்ம வேக வச்சுருக்கிற அந்த காய் கூட சேர்த்துக்கலாம். தீயை குறைச்சி வச்சுட்டு இது கூட நம்ம சாதத்தை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தேன். உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய் வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் பொடியை நறுக்கிட்டு தூவிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக சாம்பார் சாதம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அரிசியும் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த மாதிரி குழஞ்சி வந்திருக்கணும். அப்போ தான் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்லேயே நம்ம மசாலா அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.